ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ரிப்பீட்டடாக தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே நிறைய இடங்களில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னாலும், தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே ஷேர் பண்ணுறேன், என்னென்ன இருக்கும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பிடிஎஃப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு, பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். தேக்தே ஹேன் கோன் ஜீட்டா ஹே. ஸோ ஜீட்டா ஹே அப்படின்னா ஜெயிக்கிறது, ஜீட்டா அப்படின்னா ஜெய். ஸோ ஜீட் கயா அப்படின்னா ஜெயிச்சிட்டான் அப்படின்றத குறிக்கும். இங்க கோன் ஜீட்டா ஹே, யார் ஜெயிக்கிறாங்கன்னு. பாப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹேன். யாரு கரெக்டா ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்ப்போம். தேக்தே ஹேன் கோன் சஹி ஜவாப் தேத்தா ஹே. ஸோ சஹி அப்படின்னா சரியான, ஜவாப் அப்படின்னா பதில் கொடுக்குறாங்க, தேக்தா ஹே அப்படின்னா யாரு சரியான பதில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றது அர்த்தம். யாரு முதல்ல ஃபினிஷ் பண்றாங்க, முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹேன் கோன் சப்சே பெஹலே, எல்லாரையும் விட ஃபர்ஸ்ட். சப்சே அப்படின்னா எல்லாரையும் விட, விட அப்படின்னா சே. ஸோ பெஹலே அப்படின்னா முதல்ல, கதம் கர்த்தாஹே, கதம் கர்த்தாஹே அப்படின்னா முடிக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ கதம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்றது. ஸோ தேக்தே ஹேன் கோன் சப்சே பெஹலே கதம் கர்த்தாஹே. யார் வேகமா ஓடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹேன் கோன் சப்சே தேஜ் தௌட்தா ஹே. ஸோ தௌட்தா, தௌட்னா அப்படின்னா ஓடுறத குறிக்கும். தௌட்தா ஹே அப்படின்னா ஓடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ தேக்தே ஹேன் கோன் சப்சே தேஸ் அப்படின்னா தேஜ் அப்படின்னா வேகமாக, தௌட்தா ஹே. யாரு நல்லா பாடுறாங்கன்னு பார்ப்போம். தேக்தே ஹேன் கோன் பெஹத்தார் காத்தா ஹே. ஸோ காவோ அப்படின்னா சாப்பாடு, காவோ அப்படின்னா பாடு அப்படின்றத குறிக்கும். ஸோ சாப்பிடு அப்படின்னா காவோ, கானா அப்படின்னா சாப்பாடு, கானா அப்படின்னா பாட்டு, காவோ அப்படின்னா பாடு அப்படின்றத குறிக்கும். ஸோ காத்தாஹே அப்படின்றத சொல்லணும். இங்க காத்தாஹே அப்படின்னு சொல்லக்கூடாது, காத்தாஹே. கோன் பெஹத்தார், பெஹத்தார் அப்படின்னா சிறப்பாக. யார் தைரியமா பேசுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு தேக்தே ஹேன் கோன் ஹிம்மத் சே பாத் கர்த்தாஹே. ஹிம்மத் சே அப்படின்னா தைரியமாக அப்படின்றது அர்த்தம். பாத் கர்த்தாஹே அப்படின்னா பேசுறாது அப்படின்றத குறிக்கும். யார் இன்டர்வியூ கிளியர் பண்றாங்கன்னு பார்ப்போம், பாஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். தேக்தே ஹேன் கோன் இன்டர்வியூ பாஸ் கர்த்தாஹே. இன்டர்வியூ பாஸ் கர்த்தாஹே. நான் சொன்ன மாதிரி அவன் வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தேக்கோ ஜெய்சா மெயின்னே கஹாத்தா ஓ ஆகையா. ஸோ நான் சொன்ன மாதிரியே, மெயின்னே கஹாத்தா ஓ ஆகையா. ஜெய்சா மெயின்னே கஹாத்தா ஓ ஆகையா. ஸோ நான் எந்த மாதிரி சொன்னனோ, ஜெய்சே மெயின்னே கஹாத்தா, அதே போல வைசே ஓ ஆகையா, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி அவங்க ஜெயிச்சுட்டாங்க பாரு, ஜீட் கயா அப்படின்றத நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதே தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ பாரு அப்படின்னா தேக்கோ ஜெய்சா மெயின்னே கஹாத்தா, நான் சொன்ன மாதிரியே, ஜெய்சா மெயின்னே கஹாத்தா வே ஜீட் கயா, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஜீட் கையே. ஸோ அவர்கள், ஒருத்தவங்களை பத்தி ரொம்ப ரெஸ்பெக்டா பேசும் பொழுதும் வே ஜீட் கையே அப்படின்றத சொல்லணும். இல்ல நிறைய பேரை சொல்றோம், அவர்கள் அப்படின்னு சொல்றோம்னாலும் வே ஜீட் கையே அப்படின்றத சொல்லணும். நான் சொன்ன மாதிரியே நல்ல செய்தி வந்துருச்சு பாரு. தேக்கோ ஜெய்சா மென்னே கஹாத்தா அச்சி கபார் ஆகையா. அச்சி கபார் அப்படின்னா நல்ல செய்தி, ஆகையி அப்படின்னு சொல்லணும். ஸோ நியூஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில பெண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனாலதான் ஆகையா சொல்லக்கூடாது, ஆகையி சொல்லணும். நான் சொன்ன மாதிரியே அவன் பாஸ் பண்ணிட்டான் பாரு. தேக்கோ மென்னே ஜெய்சா மெயின்னே கஹாத்தா ஓ பாஸ் ஹோகையா. அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ பாஸ் ஹோகையா, ஓ சீட் கயா, அந்த மாதிரி தான் பாஸ் ஹோகையா. யாரு பேர்ல இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே, நீங்க கிஸ்கி நாம்பர், கிஸ்கே நாம்பர் அப்படின்னா யாரினுடைய பெயரில், கிஸ்கே அப்படின்னா யாரு, நாம் அப்படின்னா பெயர், யாருடைய பெயர்ல, நாம்பர். டிக்கெட் புக் கியா ஹே. ஸோ புக் கியா அப்படின்னா புக் பண்ணே அப்படின்றது அர்த்தம். புக் கியா ஹே அப்படின்னா புக் பண்ணி இருக்கு. ஸோ கிஸ்கே அப்படின்றது கொஷின் வேர்டு, அதனாலதான் புக் கியா ஹே அப்படின்னா கொஷின் பண்ணி இருக்கு அப்படின்றது, புக் பண்ணி இருக்கு அப்படின்னு கொஷின் கேட்கறதா அர்த்தம். யார் பேர்ல அந்த வீடு இருக்கு, ஏ கர் கிஸ்கே நாம் பர் ஹே. ஸோ ஏ கர் அப்படின்னா இந்த வீடு, கிஸ்கே நாம் பர்னா யாருடைய பேர்ல இருக்கு அப்படின்னா ஹே.
நான் வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீ போயிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே ஆயா இல்ல மெயினே ஆகையா, லேக்கின் லேக்கின் அப்படின்னா ஆனா, ஸோ தப்தக் அப்படின்னா ஸோ லேக்கின் தப்தக் அதுக்குள்ள அப்படின்றது குறிக்கும். ஸோ ஆனா அதுக்குள்ள, லேக்கின் தப்தக் தும் ஜா சுக்கேத்தே நீ போயிட்ட அப்படின்னா ஜா ஜுகேத்தே, நீ வந்துட்ட அப்படின்னா தும் ஆ சுக்கேத்தே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் ஓடினேன் ஆனா அதுக்குள்ள பஸ் போயிடுச்சு, நான் ஓடிதான் பார்த்தேன். ஸோ மெயினே டவுடா, நான் ஓடினேன், தவுடா அப்படின்னா ஓடினேன். லேக்கின் தப் தக் பஸ் நிக்கல் சுக்கி தி. ஸோ பஸ் அப்படின்றது பெண்பால்ன்றதுனால நிக்கல். ஸோ நிக்கல்னா அப்படின்னா தான் வந்து கிளம்பிடுச்சு அப்படின்றத குறிக்கும். சுக்கி தி இங்க சுக்காத்தா அப்படின்றத சொல்லக்கூடாது, பஸ்ன்றது பெண்பால்ன்றதுனால சுக்கி தி. ட்ரெயினை பத்தி பேசும்பொழுதும் சுக்கீத்தி அப்படின்றது தான் சொல்லணும். மே தவுடா லேக்கின் தப் தக் பஸ் நிக்கல் சுக்கீத்தி. நான் கால் பண்ணேன் ஆனா அதுக்குள்ள நீ தூங்கிட்ட. மெயினே கால் கியா, லேக்கின் லேக்கின் அப்படின்னா ஆனா, தப் தக் அதுக்குள்ள, தும் சோ சுக்கேத்தே தும் அப்படின்னா நீங்க, சோ சுக்கேத்தே அப்படின்னா நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சுக்கா சுக்கி சுக்கேவோட யூசேஜ் வேணும் அப்படின்னா ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது, நான் துணி துவைச்சிட்டா நான் அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மே கப்படே தோயா. ஸோ தோ அப்படின்றது வந்து கழுவு, வாஷ் பண்ணு, துவை, இது எல்லாத்துக்கும் தோ தோ அப்படின்ற தோனா அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கப்படே தோயே அப்படின்னா நான் துணிகளை துவைச்சிட்டேன். கப்படே ப்ளூரல் ஃபார்ம், அதனாலதான் தோயே அப்படின்றது வருது. லேக்கின் ஆனா, தப் தக் அதுக்குள்ள, பாரிஷ் ஷுரு ஹோ சுக்கீத்தி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாரிஷ் அப்படின்னா மழை, ஷுரு அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத குறிக்கும். ஷுரு ஹோ சுக்கீத்தி. ஸோ மழை அப்படின்றது பெண்பால்ன்றதுனால இந்த சுக்கீத்தி அப்படின்றது வருது. நான் டின்னர் சமைச்சேன் ஆனா அதுக்குள்ள எல்லாரும் வெளியே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மெயினே டின்னர் பனாயா. ஸோ சாப்பாடு குக் பண்றதுக்கு வந்து பனாயா அப்படின்ற ஒரு வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். லேக்கின் தப் தக் அதுக்குள்ள, சப் பாகர் கா சுக்கேத்தே. சப் அப்படின்னா எல்லாரும், பாகர் அப்படின்னா வெளியில, கா சுக்கேத்தே அப்படின்னா வெளியில சாப்பிட்டுட்டாங்க. நான் தோசை சுடுறேன் அதுக்குள்ள நீ சட்னி அரைச்சிடு அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ இங்க சுடுறேன் இது வரைக்கும் நம்ம வந்து நடந்ததை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ நான் துணி துவைச்சிட்டேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க துவைச்சிட்டேன் ஆல்ரெடி நடந்தது. இப்ப வந்து நம்ம செய்யறத பத்தி பேசுறோம். மே தோசை பனாத்தா ஹுன், இங்க டின்னர் பனாயா, நான் டின்னர் சமைச்சேன் ஆனா வெளியில சாப்பிட்டுட்டாங்க. இங்க நான் டின்னர் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான. ஸோ அதனாலதான் பனாத்தா ஹுன், தோசை பனாத்தா ஹூன். ஸோ அதுக்குள்ள இஸ் பீச் அப்படின்னா அதுக்குள்ள, அதுக்கு நடுவுல, மீன் த வைல், பை த டைம் அப்படின்ற மாதிரி குறிக்கும். ஸோ தப் தக் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம், ஆனா அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து இப்ப பிரசன்ட்ல நடக்கிறது. இஸ் பீச் தும் சட்னி பீஸ்லோ. சட்னி அரை அப்படின்னா வந்து பீஸ்னா அப்படின்ற ஒரு வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது, நான் குளிச்சுட்டு வரேன் அதுக்குள்ள நீ டிஃபன் ரெடி பண்ண. மே நஹாக்கர் ஆத்தாஹூன். ஸோ குளிச்சுட்டு வரேன், ரெண்டு வேர்பு இருக்கு, அதனாலதான் ஃபர்ஸ்ட் வேர்பு குளி அப்படின்னா நஹாவோ, அது கூட கரு இல்லைன்னா கே சேர்க்கணும். இல்ல நஹாக்கர் ஆத்தாஹூன், இல்ல நஹாக்கே ஆத்தாஹூன். வரேன் அப்படின்னா ஆத்தாஹூன். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா நஹாக்கர் ஆத்திஹூன் அப்படின்றத சொல்லணும். இஸ் பீச் மே தும் நாஷ்டா தயார் கரோ. நாஷ்டா தயார் கரோ அப்படின்னா டிஃபன் ரெடி பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். தயார் கரோ அப்படின்னா ரெடி பண்ணிடு. நான் பாத்திரம் கழுவுறேன் அதே நேரத்துல நீ டேபிளை கிளீன் பண்ணிடு. மே பர்தன், பர்தன் அப்படின்னா பாத்திரம், தோத்தா ஹூன். இதுவே நீ ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே பர்தன் தோத்தி ஹூன் அப்படின்னு சொல்லணும். இஸ் பீச் அதுக்குள்ள அப்படின்னா இஸ் பீச் அப்படின்னு சொல்லணும். தும் மேஸ் சாஃப் கர்தோ. மேஸ் அப்படின்னா டேபிள், மேஜை. தமிழ்ல மேஜைன்னு சொல்ற மாதிரி ஹிந்தில மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்லையும் ஹிந்திலையும் நிறைய வார்த்தைகள், நிறைய பொருட்களோட பெயர்கள், நிறைய வேர்பு, நிறைய சிம்பிளான நவுன், இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா வரும். அந்த மாதிரியான வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி PDF பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தும் மேஸ் சாஃப் கர்தோ. சாஃப் கர்தோ அப்படின்னா சுத்தம் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். இதுவே ரெஸ்பெக்டா சொல்லும் பொழுது சாஃப் கர் தீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.